கௌரவ பிரதி சபாநாயகர், இன்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் இந்த இரண்டு அமைச்சுக்களும் இந்த நாட்டில் மிக அதிகமாக பேசப்படுகின்ற அமைச்சுக்களின் விடயங்கள் தொடர்பாக பேசுகின்றோம். முதல் நான் கூற வேண்டும், கௌரவ ஜனாதிபதி அவர்களும் அமைச்சர்களும் பெரும்பாலும் கூறுகின்றார், பொதுமக்கள் பாதுகாப்பு தடையாக இல்லை, குழப்பமில்லை, தடைகள் இல்லை, பாதாள உலகத்தின் செயற்பாடு மாத்திரமே இருக்கின்றது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், கரையோரத்தில் கொலை செய்தார்கள், நீதிமன்றத்தில் துப்பாக்கிச் சூட்டில் கொலை செய்தார்கள், தந்தையையும் பிள்ளையையும் கொலை செய்தார்கள். பொதுமக்கள் பாதுகாப்பிற்கு குந்தகமாக அமையாது என்று கூறுவது இது கேளிக்கையான ஒரு விடயமாக இருக்கின்றது. நாங்கள் இருவரும் அவர்களில் தான் தங்கிறோம். 2022 இறுதியான வெள்ளைக்காரன் நாட்டை விட்டு சென்று விடுறார். வெள்ளைக்காரன் நாட்டை விட்டு செல்கின்ற போது தற்போது சுற்றுலாத்துறை கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்றது. இவர்களுக்கு இந்த வீடியோக்கள் செல்கின்ற உலக அளவில் இந்த காட்சிகளை அவர்கள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். இதை பார்த்த பிறகு இறுதியில் என்ன இடம்பெறும்? வெள்ளைக்காரர்கள் அல்லது இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைவடையும். இந்த நாட்டு மக்களுடைய பாதுகாப்புக்கு பிரச்சனை இல்லை என்று கருத வேண்டாம். சகல விடயங்களுக்கும் இது தடையாக அமையும். ஒரு கொலைகள் பல்வேறு இடங்களில் அந்த சம்பவங்கள் இடம்பெறுகின்ற போது இதனை நீங்கள் ஒரு சிறுபிள்ளைத்தனமாக அல்லது பொறுப்பற்ற வகையில் கருத வேண்டாம். சற்று முன் பேசி என்னுடைய பிரதேசத்தின் சகோதர உறுப்பினர் ஒருவர் தெரிவித்தார், இதனை நாங்கள் வேடிக்கையாக நகைச்சுவாக எடுக்க முடியாது என்று. என்ன கூறி இந்த அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக வகுப்பு, டியூஷன், 2 போயாக்கள், கதிரை மீசையும் எடுத்து வாருங்கள் என்று கூறினார். இன்று அவரிடம் அல்ல நாங்கள் செல்ல வேண்டியது, இசாரா மதுவந்தியிடம் தான் செல்ல வேண்டியிருக்கின்றது. பல நாட்கள் ஆகின்றது. 10 இசாரா மதுவந்தி இன்னும் 10 நாட்கள் அவர் எங்க இருக்கின்றார் என்று கண்டுபிடிக்க முடியலை, தெரியாது. முடிந்தால் இசாரா மதுவந்தியிடம் சென்று நாங்கள் வகுப்புகளை பெற வேண்டும். அதுதான் உண்மை. போலீசுக்கு பொறுப்பான அமைச்சர் அவர்களே, நீங்கள் தெரிவித்தீர்கள், போலீஸ் உத்தியோகத்தர்கள் நீங்கள் போலீசில் கடமையாற்றினீர்கள் என்று எனக்கு தெரியும். நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், எனக்கு தெரியாது. காடஸ் கிடைத்தது, பட்டா கிடைத்தது போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு. 2015 ஆண்டில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் 140% கொடுப்பனவு வழங்குவதற்கான காரணம், ராணுவத்தில் ரேங்க் அடிப்படையில் ராணுவத்திற்கு இணையாக போலீஸ் உத்தியோகத்தர்கள் சம்பளத்தை அமைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இளங்கோவன் போலீஸ் அதிபர் அவர்கள் 2015 ஆண்டில் அதுவும் அந்த பதவிக்கு பொருத்தமான வகையில் 40% சம்பள அதிகரிப்பை வழங்கியிருந்தார். அந்த 40% சம்பள அதிகரிப்புடன் தான் அவர்கள் ராணுவ வீரர் ஒருவர், ராணுவ மேஜர் ஒருவர், கேப்டன் ஒருவர், போலீசில் சிஐ ஒருவர், போலீஸ் எஸ்ஐ, போலீஸ் எஸ்பி ஒருவர், சமமான சம்பளமாக அது அன்று வழங்கப்பட்டது. அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே காடஸ்களின் எண்ணிக்கை ஆரம்பத்தில் இருந்தது தானே. எனவே நான் தற்போது கூறுகின்ற விடயம்தான். ஆனால் நீங்கள் இந்த சபையில் தெரிவித்தீர்கள் சம்பளம் அதிகரிக்கவில்லை. அமைச்சர் அவர்களே, அதிகரித்திருந்தால் நல்லது. 140% சேர்க்கவில்லை, 28% தான், 22% நல்லது. ஓய்வு பெறுவதற்கு முன்னதாக தற்பொழுது சேவையில் இருந்து அவர்கள் உண்டு குடிப்பதற்கு ஓய்வூதியம் பெற்று அவர் உண்டு குடிப்பதில் எந்த பயனும் இல்லை. பணியில் இருக்கின்ற போது வழங்க வேண்டும். 22% சம்பளம் சேர்க்கப்பட்டால் அடிப்படை சம்பளத்தில் 18% சேர்க்கப்பட மாட்டார் அமைச்சர் அவர்களே. அதை பற்றி நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், தேடி பாருங்கள். நீங்கள் ஜனாதிபதி 2வது, பிரதமர் தான் 2வது. ஆனால் நீங்கள் தற்போது நான் கூறுங்கள், நீங்கள் தான் 2வது. நீங்கள் அனைத்து இடங்களிலும் எடுத்துச் செல்வது, இந்த பதவிகளை வழங்குவது நீங்கள். இல்லை, பதிலை பிறகு கூறுங்கள். நீங்கள் அமைச்சர் அவர்கள், நான் வழங்குவதாக இருந்தால் மகிழ்ச்சி அடைய. போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு சிஐடி நீங்கள் கூறுகின்ற வகையில் பொய்யான முறைப்பாடுகள் அமைத்து எங்க உள்ளே அடைப்பது சிஐடி தானே. எஸ்டிஎஃப், சிஐடி போன்ற போலீசார் பாரிய பணியை மேற்கொள்கின்றார்கள் உங்களுக்காக. என்னை போலீசாரை வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு கொடுப்பனை வழங்கி அவர்களை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பணிகளை தானே நீங்கள் எதிர்காலத்தில் செய்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. அன்று நாங்கள் கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்களும் நானும் ஒரே காலப்பகுதியை சார்ந்தவர்கள். அதை பிறகு பேசிக்கொள்ளும். வெளியில் இணைந்து கொண்ட காலப்பகுதியையும் அந்த காலப்பகுதிகள் தொடர்பில் பதிலை கூறுங்கள். சம்பளம் அதிகரித்திருந்தால் நீங்கள் பதிலை வழங்கலாம். உறுப்பினர் அவர்களே, இப்படித்தான் தற்போதைக்கு அடிப்படை சம்பளம் போலீஸ் கோஸ்தாப்பலுக்கு 29,540. அது இந்த வருடத்தில் 44,260 இருக்கின்ற. போலீஸ் கோஸ்தாப்பல் ஒருவருக்கு இந்த வருடம் 6,182 ரூபாய் அதிகரிக்கின்ற. போலீஸ் சார்ஜென்ட் ஒருவருக்கு 6,442 ரூபாய் அதிகரிக்கின்றது. எஸ்ஐ ஒருவருக்கு 6,557 ரூபாய் அதிகரிக்கும். ஐபி ஒருவருக்கு 7,040 ரூபாய். சிஐ ஒருவருக்கு 7,654 ரூபாய். ஏஎஸ்பி ஒருவருக்கு 8,244 ரூபாய்.
எஸ்பி ஒருவருக்கு எஸ்எஸ்பி ஒருவருக்கு 9,900 ரூபாய், டிஐஜி 11,000, ஐஜிபி 13,255 ரூபாய் இந்த வருடத்தில் அதிகரிக்கும். அதற்கு மேலதிகமாக போலீஸ் கொஸ்தாபல் ஒருவருடைய தற்போது 29,540 என்ற அடிப்படை சம்பளமானது 25ஆம் ஆண்டு இந்த வருடத்தில் 44,000 46,221 ரூபாய், 27ஆம் ஆண்டு 47,551 ரூபாய். எனவே அடிப்படை சம்பளம் 29,540 இருக்கின்றவர் 27ஆம் ஆண்டு 29,540 ரூபாய் பெறுகின்ற அடிப்படை சம்பளத்தை பெறுகின்றவர் 2024 49,550 மாறும். அதே போல் இதற்குரியதாக ஏனைய கொடுப்பனவுகளும் அதிகரிக்கும். எனவே நீங்கள் வேறொரு விடயத்தை சுட்டிக்காட்ட முயற்சித்தீர்கள். நாங்கள் இந்த அளவில் அது தொடர்பில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறோம். அவர்களுக்கு போலீஸ் பதவிகளுக்கு சேவைகளுக்கு பெரிதான ஒரு சம்பள கட்டமைப்பை அமைப்பதற்கு நாங்கள் கலந்துரையாடி வருகின்றோம். எனவே பல பிரச்சனைகள் தீர்த்துக் கொள்ளலாம். சம்பளம் அதிகரிக்கவில்லை என்று அவர் கூறினார். அது பிழை. நான் பிழை கூறவில்லை. சற்று பொறுங்கள். நான் என் போலீஸ் அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு நேரம் வழங்கப்பட்டது, நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் தவறான கருத்தை கூறவில்லை. வரவு செலவு சமர்ப்பித்த வேளையில் நானே தெரிவித்தேன் என்று வைத்தியசாலைகள் இறங்கும் என்று முதல் தடவையாக நான் தோன்றேன். முதலாவது நாள் கூட வைத்தியர்கள் இறங்கினார், சாதிகள் இறங்கினார்கள். முதலாவது தினத்திலே நான் கூட இப்படித்தான் நடக்கப் போகின்றது. நீங்கள் வழங்கினால் போலீசார் பணியாற்றுவார்கள். போலீசாரிடம் நான் கூறுகின்ற அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார், இவ்வளவு அதிகரிக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார். ஏப்ரல் மாத சம்பளத்தை பெற்ற பிறகு எங்களிடம் கூறுங்கள் இவ்வளவு அதிகரித்தது என்று போலீஸ் உத்தியோகத்தர்கள் எங்களிடமே கூறுவார்கள். நன்றாக வழங்கினால் நன்றாக செயற்படுவார்கள், அதனை மனதில் வைத்துக் கொண்டு செயற்படுவார்கள். இல்லை என்றால் பின்வாங்குவார்கள். அவ்வளவுதான் நீங்கள் அதனை பார்க்க முடியும். அது தற்போது நிறைவேற்று விட்டார். அடுத்த விடயம், இந்த எமது மேன்மை தங்கி ஜனாதிபதி என்றுதான் நான் கூறுவேன். நாட்டின் ஜனாதிபதி எமது மேன்மை தங்கி ஜனாதிபதி இந்த நூலில் சமர்ப்பித்திருக்கின்றார். இந்த நூலை சமர்ப்பித்து இதில் வடிவாக கூறப்பட்டிருக்கின்றது. இப்படி தெரிவித்தார் தெரியுமா? 2022 பொருளாதார நெருக்கடியில் தான் ஆரம்பித்திருக்கின்றார். ஆனால் அதற்கு பிறகு 2024 செப்டம்பர் 21ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் ஆரம்பிக்கின்றார். எனவே இந்த புத்தகத்தில் 2 வருடங்கள் யாருமே ஆட்சியில் இல்லையா, ஆட்சி செய்யவில்லையா, யார் தெரிய நாட்டை ஆட்சி செய்தது அந்த காலப்பகுதி, அதை பற்றி எதுவுமே குறிப்பிடவில்லை. அது என்ன கதை? பொருளாதார நெருக்கடி வந்தது, பொருளாதார நெருக்கடியில் நாடு வீழ்ச்சி அடைந்த விடயத்தை தெரிவித்தார். அதற்கு பிறகு 2024 செப்டம்பர் 21ஆம் தேதி ஜனாதிபதி அவர்கள் வெற்றி பெற்ற தினத்திலிருந்து அதற்கு பிறகு பேசப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த இடைப்பட்ட 2 வருடத்தில் யாரும் நாட்டை ஆட்சி செய்யவில்லை, யாருமே எதையும் கொண்டு வரவில்லை, விற்பனை செய்யவும் இல்லை. 2021ஆம் ஆண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நாட்டை பொறுப்பேற்கின்ற போது, ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நாட்டை ஒப்படைக்கின்ற போது 2024 செப்டம்பர் 21ஆம் தேதி 12 மணிக்கு இரவு 12 மணிக்கு பெரு வெளியிடப்பட்டது. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் செப்டம்பர் 21ஆம் தேதி இரவு 12 மணிக்கு தோல்வி அடைந்தார். தோல்வி அடைந்த போது டாலரின் பெறுமதி 305 ரூபாய். ரணில் விக்ரமசிங்கே அவர் செப்டம்பர் 21ஆம் தேதி தோல்வி அடைகின்ற போது டாலர் 305 காணப்பட்டது. அன்றகுமார ஜனாதிபதி அவர்கள் நாட்டை ஆட்சி பொறுப்பேற்று இன்று 300 இருக்கின்றது. நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். 5 ரூபாய் குறைந்திருக்கின்றது, 300 வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு டாலரின் பெறுமதி 300 இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் 305 தோல்வி அடைந்த தினத்தில் இன்று 300, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அடுத்தது, இன்று நாட்டில் மத்திய வங்கியில் இருக்கின்ற இருப்பு, ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தோல்வி அடைந்த போது 6 மில்லியன்கள். ரணில் விக்ரமசிங்கே தோல்வி அடைந்த போது 21ஆம் தேதி 6 மில்லியன்கள் இருப்பு இருந்தது. மத்திய வங்கி அறிக்கையில் இருக்கின்றது $6 பில்லியன்கள். இன்று 5.4 மில்லியன்களாக குறைந்திருக்கின்றது. 0.3% குறைந்திருக்கு. இன்று நீங்கள் தேடி பாருங்கள், குறைந்திருக்கின்றது. ஆனால் இந்த 305 300 இருக்கின்ற டாலரின் பெறுமதி, ரணில் தோல்வி அடைந்த போது 305 இருந்த டாலரின் பெறுமதி ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல் 10ஆம் தேதி 307 அதிகரிக்கும். நான் சாமர சம்பத் இங்கு கூறுகின்றேன், 310 தாண்டி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி பாராளுமன்றம் இருந்தால் என்னிடம் கேளுங்கள், டாலர் 310 அதிகரிக்கும். இந்த இருப்பு இந்த 5.4 இருக்கின்ற அளவு இன்னும் 2 பில்லியன்களால் குறையும். நிச்சயமாக அது நடக்கும். எனவே நீங்கள் இந்த புத்தகத்தை பெரிய விடயமாக பேசி பொய்யை கூறலாம். ஏனையவர்களை பற்றியும் நீங்கள் கூற வேண்டும். அவர்கள் செய்த விடயங்களை கூறுங்கள், நல்லதை கூறுங்கள். ரணில் விக்ரமசிங்கே 2 வருடங்கள் எதையுமே செய்யவில்லை என்று பேச வேண்டாம்.
அந்த 2 வருடங்கள் இவை தர்க்க ரீதியாக மத்திய வங்கி அறிக்கைகளை பெற்றுக்கொண்டு டாலர் பெறுமதி மத்திய வங்கி இருப்பு இருந்த அளவினை சரியாக நான் கூறுகின்றேன். எனவே அவற்றை மறந்து பேச வேண்டாம். அடுத்த விடயம் நான் கூற விளைவது போலீஸ். கடந்த அரசாங்க காலப்பகுதியில் போலீசாரை நியமித்துக் கொண்டு நல்லாட்சி காலப்பகுதியில் சென்றார்கள். போலீஸ் பதுளை மாவட்டத்தில் 12 போலீஸ் நிலையங்கள் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இருப்பதற்கு கட்டிடங்களில் வாடகை கட்டிடத்தில் தருகின்றார்கள். மாதம் 1 லட்சம் செலுத்துகின்றார்கள். 1,75,000 என்ற வகையில் தான் அந்த கட்டிடங்களை பயன்படுத்தி வருகின்றார்கள். நான் கூறுகின்ற அம்பகசோல், லியாங்காவல், ஹல்துமுல்ல, கந்தகெதர, காஹட்ட குரூப்ப போலீஸ் நிலையங்கள் என்று பல இருக்கின்றன. புகமர்க பெட்டி போல இவை புதிதாக ஸ்தாபிக்கப்பட்ட போலீஸ் நிலையங்கள் கந்தகெதர, கலவுட, அராவ, மையங்கனை என்று பல இடங்களில். ஆனால் இவை தற்போது கஷ்டத்தில் இருக்கின்ற வரவு செலவு திட்டத்தில் 50% கூட ஒதுக்கப்படவில்லை. 50% கூட நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. எனவே இதையும் ஆராய்ந்து பாருங்கள். வாடகை செலுத்தி இருக்கின்றார்கள். மிகவும் கஷ்டமான நிலையில் இந்த போலீஸ் நிலையங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதையும் நான் கூற வேண்டும். அதே போன்று ஒரு அழகிய நாட்டை உங்களுடைய கூற்று என்ன? வளமான நாடு ஒன்றை கட்டி எழுப்புவதற்கு அழகான வாழ்க்கை என்ற விடயத்திலும் 300 மில்லியன்களில் முடியுமா அந்த நிலை எட்டுவதற்கு? 300 மில்லியன்கள் தான் இருக்கின்றது. இந்த புத்தகத்தில் 300 பில்லியன்கள் தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு நாள் 300 மில்லியன்களில் ஒரு நாளை ஒதுக்கி எப்படி நாங்கள் இந்த செழிப்பான நாட்டை கட்டி எழுப்பது? 40வது பக்கத்தில் பாருங்கள். 300 மில்லியன்கள் தான் ஒதுக்கீடு செய்திருக்கின்றீர்கள். 300 மில்லியன்களில் ஒரு வளமான நாட்டை நீங்கள் எப்படி கட்டி எழுப்புவீர்கள்? 300 மில்லியன்களை வழங்கி ஒரு நாளை ஒதுக்கீடு செய்து அந்த நாளில் தெளிவூட்டல் நிகழ்ச்சிகள் என்று பலவற்றை மேற்கொள்வதற்காக 300 மில்லியன்களை ஒதுக்கீடு செய்திருக்கின்ற இந்த புத்தகத்தில் இருக்கின்றது. 300 மில்லியன்கள் ஒரு வளமான நாட்டை கட்டியெழுப்ப முடியாது அமைச்சர் அவர்களே, திரும்பவும் முடியாது. எனவே அதுக்கு எவ்வளவு செல்லும் என்று திட்டமிட்டு ஜனாதிபதி முதல் வாசிக்க சொல்லுங்கள். ஒரு வசனத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் வளமான நாடு என்று அதனை சரியாக பார்த்து சொல்லுங்கள். எனவே அது இலங்கையர் தினத்திற்காக ஒதுக்கப்பட்டது என்று எனக்கு தெரியாது. 300 மில்லியன்களில் வளமான நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. நேற்று பிரதமர் ஒரு பட்டியலை வாசித்தார், வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொண்டவை. எனவே சரி, ஜனாதிபதி 3 நாடுகளுக்கு சென்றால் 1.8 மில்லியன்கள் 11 பேரை அழைத்து சென்றிருக்கின்றார். ஆனால் பிரதமர் அவர்களே அரைவாசி டிக்கெட்டுக்கோ தெரியவில்லை. 1.8 என்பது 18 லட்சத்துக்கு 11 பேர் செல்ல முடியாது. ஜனாதிபதி சிறிய உயரமில்லை என்ற காரணத்தில் அரைவாசி டிக்கெட்டை எடுத்துக்கொண்டு செல்கிறாரோ தெரியவில்லை. எனக்கு அரைவாசி டிக்கெட்டுக்கு செல்ல முடியாது. நான் உடல் அளவில் பருத்தவன் அல்லவா. சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் துபாய்க்கும் 1.8 மில்லியன்களுக்கு சென்ற விதத்தை எங்களுக்கு கூறுங்கள். 11 பேரை பாரி சென்றீர்கள் என்று. அந்த அளவு லாபகரமானதாக இருந்தால் நாங்கள் எதிர்க்கட்சியில் உறுப்பினர்கள் அனைவரும் அணைந்து செல்வோம். 3 நாடுகளுக்கு செல்ல முடியும் 1.8 மில்லியன்களில். அது மிகச்சிறப்பானது. 500 சென்றால் 500 மில்லியன்கள். சாரி, 33 தடவை 20வது தடவை அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் இந்த 1.8 மில்லியன்கள் எப்படி சென்றீர்கள் என்று எங்களுக்கு தெரியாது. அதை பற்றி சற்று எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். அடுத்த விடயம் நான் கூற முனைவது, எனது சகோதர பதுளை மாவட்டத்தின் எமது பாதுகாப்பு அமைச்சர் அவரே ராணுவ தளபதி ஆவதற்கும் எதிர்பார்த்திருந்தார். உங்களுக்கு தெரியும், நான் தான் அவருடைய கடிதத்தை மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி அவர்களிடம் எடுத்துச் சென்றவன். தயசிரி அவர்கள் எமது செயலாளர் ஞாபகம் இருக்கின்றதா? அந்த ஜெயசேகர் நாங்கள் விரும்புகின்றோம். மாகாணத்தில் ஒருவர் ராணுவ தளபதி ஆக முதலில் விரும்புவான் நான். உங்களுக்கு தெரியும், சுஜி ஜெயசிங்க, எனக்கு உங்களுடைய சட்டத்தரணி சுஜி ஜெயசிங் அவர்கள் தான் என்னை வந்து சந்தித்தார். நான் மைத்ரிபால சிறிசேனிடம் அதை கொடுத்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் உங்களை பற்றி கவனிக்காம என்னுடைய குறை அல்ல, அது மைத்ரிபால சிறிசேன தான் அதை பார்க்கவில்லை. என்னுடைய பணியை நான் செய்தேன். ஆனால் அதன் காரணமாக அந்த ஜெயசேகர எமது பதுளை மத்திய கல்லூரியில் பதுளை பாடசாலையில் நாங்கள் ஒன்றாக இருந்தோம். அதுக்கு நாங்கள் இடமளிப்போம். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வடக்கை பற்றி கூறுகிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒன்றை நான் கூறுகின்றேன்,
டயஸ்போராவிற்கு எந்த எதற்காகவும் பரவாயில்லை, வடக்கில் உள்ள ராணுவ முகாம்களை அகற்றி வடக்கில் இருக்கின்றவரை ஒப்படையுங்கள், நாங்கள் வேண்டாம் என்று கூறவில்லை. ஆனால் அனைத்தையும் தியத்தலாவில் பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும். தியத்தல் ஒரு மலைகள் கூட இல்லை. அப்பாவி மக்களுக்கு விவசாயம் நிறைய கந்த, அடுத்தது மணிக்கந்த, கஹகொல்ல, அனைத்து இடங்களிலும் விவசாயிகள் செய்த இடங்கள் ராணுவ முகாம்களை அமைத்து வருகின்றனர். சிடிபி கட்டிடத்தையும் நீங்கள் எடுத்து விட்டீர்கள். காகல சிடிபிக்கும் நீங்கள் அந்த பாதிப்பை ஏற்படுத்தி விட்டீர்கள். அந்த வேலைத்தளத்திற்கும் ராணுவம் வந்து நுழைந்திருக்கின்றது. எனவே நான் ராணுவ முகாம்களை அமைத்துக் கொள்ளட்டும், வடக்கிலிருந்து அகற்றிக் கொண்ட காரணத்தினால் வெள்ளைக்காரர்கள் அமைத்த மலையகம் பதுள பிரதேசத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் தியத்தலாவில் அனைத்தையும் மலைப்பாங்கு பிரதேசங்களில் அமைக்கின்றீர்களே. அப்படி செய்தால் அந்த விவசாயிகள், அந்த மரக்கறி விவசாயிகள் என்ன செய்வார்கள்? அந்த விவசாய மக்கள் பண்டாரோல பிரதேசத்தில் வெளிமட பாதையில் சென்று பாருங்கள். அனைத்து மலை பிரதேசங்களும் மட்டுமின்றி கையகப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. அவற்றை அகற்றி அந்த மக்களுடைய அந்த ராணுவங்களை அங்கு அகற்றி இங்கு நீங்கள் ஏன் பிரச்சனை? யாழ்ப்பாண மக்களுக்கு காணிகளை வழங்குங்கள், ராணுவ முகாம்களை நீங்கள் அகற்றிக் கொள்ளுங்கள், அது எங்களுக்கு பிரச்சனை அல்ல. ஆனால் எங்களுடைய பதுளை மாவட்டத்தில் தியத்தலா என்பது வெள்ளைக்காரர்கள் காலப்பதில் மிக வடிவாக இருந்த ஒரு மலைப்பாங்கான பிரதேசம். எனவே அதற்கு ஒரு நாங்கள் எங்களுடைய மக்கள் வாழ்கின்ற விவசாயிகள், மரக்கறி விவசாயம் செய்த மக்களுடைய காணிகளைத்தான் நாங்கள் இன்று கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றோம். எனவே நான் நினைவுபடுத்துகின்ற இந்த அரச பாதுகாப்பு செலவு தலைப்பில் அதனை ஞாபகப்படுத்த வேண்டும். அடுத்ததாக நாங்கள் கூற வேண்டும், அந்த இராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டால் அதனை ஒப்படைக்க வேண்டும். அதே நேரத்தில் போதையற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு போதைப் பொருள் நெருக்கடியில் அதற்காக 500 மில்லியன்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த வரவு செலவு திட்டத்தில். போதையற்ற ஒரு நாடு சமூகத்தை கட்டியெழுப்பதற்கு 500 மில்லியன்கள் நீங்க எதை செய்வீர்கள்? போதையற்ற சமூகம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றால் போதைப் பொருளை கொண்டு வருகின்றவர்கள் போதைப் பொருள் வியாபாரிகளை நீக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் இதனை ஒரு போதும் 500 மில்லியன் ரூபாவால் இதை ஒதுக்கி இருந்தால் போதையற்ற சமூகம் ஒன்றை உருவாக்க முடியாது. இதனால் இந்த வரவு செலவு திட்டத்தில் இந்த 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவை பொய்யான விடயங்கள். பொய் கூறினாலும் பரவாயில்லை, பொய் கூறுங்கள். பொய்யை நீங்கள் விதைக்கின்றீர்கள். பொய்யை கூறுவது மாத்திரமல்ல, அதை விதைக்கின்றீர்கள். நான் குறிப்பிடுவது, இந்த நாட்டில் களவுகளை விட உங்களது பொய் பயங்கரமானது. 12 லட்சத்திற்கு வாகனம் கொண்டு வருவதாக குறிப்பிட்டீர்கள். ஒரு வீட்டிற்கு 2 வாகனம் கொண்டு வர முடியும் என்பதாக குறிப்பிட்டீர்கள். எரிபொருள் விலை குறைப்பதாக குறிப்பிட்டீர்கள். 100 ரூபாவால் குறையும் என்று குறிப்பிட்டீர்கள். எதை நீங்கள் கூறவில்லை? சம்பளம் இரட்டிப்பாகும், 25 ரூபாவால் அதிகரிக்கப்படும் என்று குறிப்பிட்டீர்கள். எவ்வளவோ பொய்களை கூறியிருக்கிறீர்கள். மக்களது உள்ளங்களை நீங்கள் பால்படுத்தி இருக்கிறீர்கள். மக்களது உள்ளங்களை நீங்கள் உள்ளங்களில் பொய்யை விதைத்திருக்கிறீர்கள். களவுகளை விட பொய் கூறி குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். மக்களுக்கு பொய்யான எதிர்பார்ப்புகளை வழங்கியிருக்கின்றீர்கள். இன்று அவர்களது எதிர்பார்ப்பு சுக்குநூறாய் போயிருக்கிறது. அரசாங்கம் என்ற வகையில் நீங்கள் இது குறித்து கவனம் செலுத்த வேண்டும். இச்சந்தர்ப்பத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன், இது பொறுப்புடன் கூடியதாக இந்த நாட்டில் சிறந்ததொரு அமைச்சு தான் இன்று நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்ற அமைச்சு. இவை நிறுத்தப்படாவிட்டால் இந்த நாடு இன்னும் பின்னோக்கி செல்லும். இந்த நாடு பின்னோக்கி செல்கின்ற போது பொருளாதார நெருக்கடியில் வீழும். மீண்டும் மக்கள் வீதிக்கு இறங்கி போராடுவார்கள். மக்கள் தற்பொழுது உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் சிறந்த முறையில் செய்யும், எங்களை கவனிக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களது பணியை சரியாக செய்யுங்கள். சரியாக மேற்கொள்ளாமல் இந்த பணியை நீங்கள் சிதைத்துக் கொள்ளாதீர்கள். கடந்த 22 ஏற்பட்ட விடயம் தான் ஏற்படும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.